நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள சூழலில் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். காளைகள் எந்தெந்த மாதிரியான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன, முழு விவரங்கள்? உலக தமிழர்களை உற்று நோக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சரியாக 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையிலே கிட்டத்தட்ட 6217 காளைகளுக்கான ஆன்லைன் பதிவு நடைபெற்று வந்த நிலையில் விறுவிறுவென தற்போது இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுமார் 1000 காளைகள் களம் காணும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலே 1 மணி நேரத்திற்கு 100 காளைகள் வீதம் அவிழ்க்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கிலே மருத்துவ குழு விரைவாக மருத்துவ பரிசோதனை செய்து களம் காண உள்ள அந்த காளைகளை விரைவாக வாடிவாசலை நோக்கி அனுப்பக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக எத்தனை ஜல்லிக்கட்டு போட்டிகள் இருந்தாலும் தங்களுடைய காலை குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அலங்காநல்லூரிலே களம் காணுவதுதான் தங்களுக்கு பெருமை என்கின்ற வகையிலே ஒவ்வொரு காலை உரிமையாளர்களுமே நீண்ட நெடு தூரங்களிலிருந்து பயணம் செய்து தங்களுடைய ஜல்லிக்கட்டு காளைகளோடு இங்கே வரக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக 1000 காளைகள் களம் கண்டாலும் ஏராளமான பகுதிகளில் இருந்து குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகளும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய பகுதியில் கிட்டத்தட்ட 15 மருத்துவர்களை கொண்ட மொத்தம் 100 நபர்கள் குழுவாக இங்கே செயல்பட்டு வருகிறார்கள். அதே போல அவசர ஆம்புலன்ஸ் ஊர்தி கிட்டத்தட்ட 5 ஆம்புலன்ஸ் ஊர்திகள் இருந்தாலும் 2 ஆம்புலன்ஸ்களிலே ஹைட்ராலிக் சிஸ்டம் பொருத்தப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய அனைத்து ஜல்லிக்கட்டு காளைகளுமே வாடிவாசல் வரை செல்லும் பகுதியில் வரை அவர் ஜல்லிக்கட்டு காளைகள் நீர் அருந்தக்கூடிய வகையில் தேவைப்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வரக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு ஏற்கனவே அந்தந்த பகுதியிலே மருத்துவ சான்றிதழ் பெற்றிருந்தாலும் இங்கே வந்த பிறகு அந்த ஜல்லிக்கட்டு காளை தகுதியுடையதுதானா, ஜல்லிக்கட்டு வாடிவாசலிலே களம் காண்பதற்கு தகுதியான காளை தானா என்கின்ற நோக்கில் மீண்டும் அவர்களுக்கு தகுதி சான்றிதழ் இங்கே வழங்கப்பட்டு வருகிறது. தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு காளையாக வரிசையாக அந்த உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் வாடிவாசலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடியும். அதே போன்று இந்த முறை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே வந்து பங்கு பெறுகிறார். அதனை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சி கூட பார்த்தோம். ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அந்த டோக்கன்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தாலும் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர் அந்த தகுதி சான்றிதழ் பெற்றிருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய பகுதிக்கு அவர் வரும்போது காளை உரிமையாளர் மற்றும் உதவியாளர் ஒரு ஜல்லிக்கட்டு காளையோடு இருப்பது போன்ற ஒரு புகைப்படம் மற்றும் அந்த சான்றிதழ் பெற்ற நிலையிலே அதற்கான பரிசோதனைகள் செய்த பிறகு அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அந்த தகுதி சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக எத்தனை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டாலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் தங்களது காளைகள் களம் காண்பதுதான் அவர்களுக்கு கௌரவம் என்று பார்க்கக்கூடிய மருத்துவர் இங்க இருக்கிறார். கேட்கலாம் சார், என்ன மாதிரியான செக்அப்ஸ் நம்ம கொண்டு போறோம், எவ்வளவு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம இங்க இருக்கு சார்? சார், இங்கே வந்து இப்போ நம்ம செக்அப் என்னன்னா உடல் சூடு வெப்பம் எதுவும் இருக்கான்னு முதல் பார்ப்போம். ஏன்னா எங்கிருந்து அதிகப்படியான டிராவல் ஆகி வரனால கழிச்சல் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மாடோட அதுக்கு ஊக்க மருந்து எதுவும் பயன்படுத்தியிருக்காங்களான்றது அதோட உமிழ்நீர் எடுத்து இப்போ பரிசோதனை பண்ணுறதுல தெரியும். அப்புறம் அதிகப்படியான இந்த க்ரௌடு இதுகளில் மாடு வர்றதுனால அது தன்னை அறியாமல் ஒரு பதட்டத்தில் இருக்கிறதுனால கழிச்சல் அதிகப்படியான வெப்பநிலை இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கொம்புகளில் எதுவும் அந்த ரசாயனங்களோ இல்லை வலுவலுப்பான பொருட்களோ தடவக்கூடாதுன்றதை பார்ப்போம். உயரம் குறைஞ்சது ஒரு 120 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும், அதை பார்ப்போம். நிர்ணயிக்கப்பட்ட உயரம், அதே போன்று ரசாயன பொருட்கள் கலவை, இதுபோன்று அந்த மாடுகளுடைய கொம்புகளில் இருந்தால் அவற்றை துடைக்க சொல்லிவிட்டு அதற்கு மேலே பிளாஸ்டிக் குப்பிகள் பொருத்தக்கூடிய பணிகளிலுமே இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பிற வாடிவாசல்களை விட அலங்காநல்லூர் வாடிவாசலை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு காளைகள் அந்த வாடிவாசலை விட்டு வெளியில் வரும்போது நின்று விளையாடக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதனாலே திறந்த காளைகளுமே ஏராளமான உரிமையாளர்கள் அவருடைய காளைகளை கலங்காண்பதற்காக இங்கே வருகை தருகிறார்கள். மேலும் தமிழக முதல்வர் அவருடைய வருகையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகளுமே வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை உலகமே உற்று நோக்கக்கூடிய தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் கோலாகலமாக சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் காளைகளுக்கான மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கும் பணி கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய வேளையிலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தற்போது வரை 70 ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.